ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, அருமை பாபாவின் பந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது காலையிலே, அதிகாலையிலே உங்களுடைய பிரார்த்தனைகளை அப்பாவிடத்திலே படிப்பேன். அதன் பிறகு ஆலயத்திலே சாயப்பாவிற்கு முன்பாக செய்யப்படுகின்ற பிரார்த்தனைகள், மாஸ் பிரேயர், அப்புறம் மட்டை தேங்காய், அப்புறம் துணி பூஜை, இப்படி பல பூஜை முறைகளை நாம் செய்து கொண்டு வருகிறோம். அதையும் தாண்டி பாபாவிற்கு மந்திர மாலை என்கின்ற மானசீகமான மாலைகளை, ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், இப்படி எந்தெந்த பாபாவிற்கு ஆன மந்திரங்கள் இருக்கிறதோ எல்லா மந்திரங்களையும் இந்த வாட்ஸ்அப் குழுவில் நேரடியாக இதெல்லாம் சொல்லி, நான் இத்தனை 1000 முறை சொல்லியிருக்கிறேன் என்பதை எல்லாம் கொடுத்து, நம்முடைய பெங்களூர் கீதா கஸ்தூரி, மூத்த சகோதரி கீதா கஸ்தூரி அவர்களுடைய அந்த வடிவமைப்பின் மூலமாக அதை சொன்னது எல்லாவற்றையும் இரவு நேரங்களில் 9 மணிக்கு ஒரு நாளும் தொடர்ச்சியாக பல ஆயிரக்கணக்கான பாபானுடைய அந்த மந்திரங்களை சொன்ன அந்த தகவல்களை எல்லாம் கோர்த்து அதை ஒரு பூமாலையாக கொடுத்து என்னிடத்தில் கொடுப்பதாக ஐதீகம். அதை அப்பாவிற்கு சமர்ப்பணம் செய்வோம். இது மந்திர மாலை என்கின்ற பெயரோடு இதோ இதோ வந்தேன் வந்தேன் என்று கார்த்திகை மாதம் வருகிறது. இது சாஸ்தாவிற்கு, சபரிமலைக்கு ஐயப்பன்மார்கள் பூஜை போடுகின்ற ஒரு நல்ல ஒரு நாட்கள் வரப்போகிறது. ஸ்ரீ சாஸ்தாவினுடைய பூமாலை என்று இதை வைத்துக் கொள்வோம். சாஸ்தாவுக்கு நாம் இங்கே போக முடியாதவர்கள், சாஸ்தாவிற்கு அந்த பூஜைகளை, விரதங்களை, அந்த யாத்திரையை செய்ய முடியாதவர்கள் இதை கேட்டால் கண்டிப்பாக அந்த பலன் கிடைக்கும். இது சாஸ்தாவினுடைய மந்திர மாலை என்று நாம் பொருட்கொள்வோம். சபரி அன்னை, சபரி அன்னை என்பவர் யார்? யார் சபரி அன்னை? சபரி அன்னைக்கும் பம்பா நதிக்கும் உள்ள புனிதத்தை உணர்த்துகின்ற ராமாயணம் மகாகாவியம். ராமாயணம் மகாகாவியம். ஆன்மீக அன்பு சாய் சொந்தங்களே, சபரிக்கு செல்லுகின்ற ஐயப்ப சொந்தங்களே, அனைவரும் இந்த பதிவை கண்டிப்பாக அனைவருக்கும் அனுப்புங்கள். அப்பொழுதுதான் இந்த சபரியினுடைய மகிமையும், பம்பா நதிக்கரனுடைய மகிமையும், ராம பிரானுடைய அந்த மகிமையும் அனைவருக்கும் தெரிய வரும். இதோ உங்களுக்காக இதை குறுகிய வடிவில் கொஞ்சம் என்னால் முடிந்த அளவிற்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சபரியினுடைய பக்தியும் இழந்த பொலிவை பெற்ற பம்பை நதியையும் பற்றி நாம் பார்க்க போகிறோம். ராம நாம மகிமை, ராமனுடைய பெருமை அளவிடற்கரியது. அவனுடைய நாமத்தினுடைய மகிமையோ அதனினும் பெரிது. அதை சொல்லுகின்ற அவனுடைய அடியவர்களுடைய பெருமையோ அதைவிட மிக பெரியது. அதை படிக்கின்ற மக்கள் யாவரும் துன்பம் நீங்கி இன்பம் பெறுவார்கள் என்பதை சொல்லவும் வேண்டுமா? ராமாயணத்திலே குகனுடைய பாத்திரம் எந்த அளவிற்கு சிறப்பை பெற்றதோ அதே அளவிற்கு சிறப்பை பெற்றது அந்த சபரி அன்னையினுடைய பாத்திரம். சபரி அடிப்படையில் மலைவாழ் ஒரு வேடுவ பெண். சத்திரிய வீரன் ஒருவனுக்கு வேடுவ குல பெண் ஒருவனுக்கு பிறந்தவள் சபரி அன்னை. மலை காடுகளிலே தேனை சேகரித்துக் கொண்டு அதை கொண்டு வந்து விற்பதே அவர்களுடைய அந்த குடும்பத்தினுடைய தொழில். சபரி அன்னைக்கு திருமண ஏற்பாடு நடைபெற்ற பொழுது எண்ணற்ற காட்டு விலங்குகளை கொண்டு வந்து அதை கறி சமைத்து விருந்துக்கு ஏற்பாடு செய்வதாக அவர்களுடைய ஏற்பாடு. அடிப்படையிலே இளகிய மனம் படைத்தவர் நம்முடைய சபரி அன்னை. நல்ல பக்தி கொண்டவர் சபரி அன்னை. இத்தனை உயிர்களை கொன்று எனக்கு ஒரு திருமணமா, எனக்கு இந்த திருமண வாழ்க்கையே வேண்டாம் என்று பெற்றோரை விட்டே பிரிந்து விட்டாள் அன்னை. தான் பெற்றோரை விட்டு பிரிந்த பிறகு சபரி அன்னைக்கு மாதங்க முனிவர் என்ற முனிவர் அடைக்கலம் கொடுத்து அவளுக்கு நல்ல உபதேசங்களை வழங்கினார். மாதங்க முனிவருக்கும் அவருடைய சிஷ்யர்களுக்கும் பணிவிடைகளை செய்து தன்னுடைய காலத்தை இனிதே கழித்து வந்தாள் சபரி அன்னை. ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்து பெண்ணுக்கு மாதங்க முனிவர் தன்னுடைய ஆசிரமத்திலே இடம் கொடுத்து அவளுக்கு பாடங்களும்
நம் உபதேசங்களும் செய்து வந்தது சக முனிவர்களுக்கு பிடிக்கவில்லை. அவர்கள் மாதங்க முனிவரை ஒதுக்கி வைத்தார்கள். அந்த முனிவர்களே இருந்து மாதங்க முனிவரை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். மாதங்க முனிவர் தன்னுடைய இறுதி காலத்திலே சபரியை நோக்கி, சபரி, நீ இந்த பிறப்பிலே வேடுவ குல பெண்ணாக பிறந்திருக்கிறாய். என்றாலும் பல நற்கர்மங்களை நீ புரிந்திருக்கிறாய். ராமாவதாரம் எடுத்திருக்கின்ற ஸ்ரீராமன் ஸ்ரீமன் நாராயணன் இங்கு தன்னுடைய தம்பி லக்ஷ்மணனோடு இங்கு வருவார். அவர் உனக்கு அருள் புரிவார். நீ நற்கதி பெறுவாய் என்று மாதங்க முனிவர் கூறினார். ஒவ்வொரு நாளும் சபரி அன்னை தன்னுடைய ஆசிரமத்திலிருந்து வெளியே வந்து ஊன்றுகோலுடைய உதவியோடு ராமருக்காக பழங்களை பறித்து கொண்டு வருவார். அவள் ஒரு பழத்தை பறித்து அதை சுவைத்து பார்த்து அது இனிமையானதாக இருந்தால் அவள் அந்த கூடைக்குள் அதை வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருப்பார். கசப்பானவற்றை நிராகரிப்பார். ராமனுக்கு நல்ல மற்றும் இனிப்பு பழங்களை கொடுக்க விரும்பியதனால் இவ்வாறு செய்து வரலானார். எப்படி ஆண்டாள் ரங்கமன்னருக்கு அந்த பூமாலையை சூடி தானே பார்த்து, தானே உகந்து, தானே மலர்ந்து, தானே மகிழ்ந்து அவருக்கு ரங்கமன்னருக்கு தினம் அணிவித்து வந்தாரோ, அதுபோலத்தான் நம்முடைய சபரி அன்னையும் கூட இனிப்பான பழங்களை எடுத்து சேகரித்து வைப்பது வழக்கம். தெய்வத்திற்கு சமர்ப்பணம் செய்யக்கூடிய பழங்களை முன்கூட்டியே தான் சுவைத்து பார்ப்பது தவறு என்கின்ற எண்ணம் சபரி அன்னைக்கு ஏற்படவே இல்லை. இவ்வாறு சில பழங்களை சேகரித்த பின்னர் சபரி ஆசிரமத்திற்கு சென்று ராமருடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அவர்கள் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சபரி அன்னை தினசரி ராமநாமத்தை தியானித்து அதன் பலனாக சபரிக்கு எண்ணற்ற புண்ணியங்கள் சேர்ந்து கொண்டே வந்தது. எப்படி நம்முடைய வங்கி கணக்கிலே பணம் சேருவது எப்படி பெரிதாக இருக்கிறதோ, நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ, அதுபோல சபரி அன்னைக்கு ராமநாமத்தை ஜெபித்து அதனால் புண்ணியம் சேர்ந்து கொண்டு வந்தது. பக்தியிலே புனிதமான ஒரு இடத்தை பெற்றார் அந்த அன்னை. இப்படி இருக்கையிலே ஒரு நாள் இவர்களை ஒதுக்கி வைத்த கூட்டத்தில் இருந்த ஒரு முனிவர் பம்பையிலே நீராடிவிட்டு கரையேறி வந்த பொழுது ஆசிரமத்திற்கு நீர் எடுத்து செல்ல அந்த சபரி அன்னையினுடைய கை தற்செயலாக அவர் மீது பட்டுவிட்டது. வெகுண்டெழுந்த அந்த ஆச்சார சீலர் தன்னுடைய அருந்தவம் இதனால் கெட்டு போய்விட்டதாக கூறி சபரி அன்னையை நோக்கி கடுமையான வார்த்தைகளை கூறி ஏசினார். உனக்கு அறிவிருக்கிறதா? நான் குளித்து விட்டு வருகின்ற என் மீது உன் கை பட்டு விட்டதே. என் முகத்தில் இனி ஒரு நொடி கூட நீ விழிக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, என் எதிரிலே நிற்கக்கூடாது, இங்கே இருந்து உடனே போய்விடு என்று பலவாறு அன்னையை நிராகித்தார். தெரியாமல் இது நடந்து விட்டதாகவும் தன்னை மன்னித்து விடும்படியும் சபரி அன்னை கெஞ்சி கேட்டுக்கொண்டார். கண்ணீர் சிந்தினார். அவர்களுடைய காலிலே விழுந்து மன்றாடி மன்னிப்பு கேட்டார் சபரி அன்னை. இருந்தாலும் அந்த முனிவர் மீண்டும் பம்பையிலே மூழ்கி குளித்தால்தான் எனக்கு இந்த தோஷம் எனக்கு போகும் என்று கூறி நீராடச் சென்றார். தன் வாழ்நாள் முழுவதும் பக்திக்கு நிகரான எந்த செயலும் செய்ததில்லை. பக்திக்கு பிரச்சனை வருகின்ற மாதிரியாக நம்முடைய சபரி அன்னை செய்ததே இல்லை. ஸ்ரீராம பகவானே காண்பதற்காக வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்துக் கொண்டவர் சபரி அன்னை அல்லவா? ஆமாம். பரம பக்தியான சபரியை நிந்தித்ததனால் அந்த முனிவர் ஆற்று நீரிலே காலை வைத்து அந்த நிமிடம்தான் தாமதம். அந்த பம்பா நதி முழுக்க இரத்த சிவப்பாக மாறி புழுக்கள் நெறிய ஆரம்பித்து விட்டது பம்பா நதியிலே. பம்பை நீர் இப்படி குருதி சாக்கடையாக மாறியது கண்டு திடுக்கிட்ட முனிவர்கள் சபரி ஏதோ சூனியம் செய்து விட்டதாக கூறிக்கொண்டே பயத்திலே ஓட்டம் பிடித்தார்கள். இதனிடையே மாதங்க முனிவர் கூறியபடியே சீதா பிராட்டியை தேடி வந்த ராம லட்சுமணர்களை கண்டார் சபரி அன்னை. அவரும் சபரி அன்னையினுடைய வேண்டுதலுக்கு இணங்க குடிலுக்கு வந்தார்கள். அவர்கள் வந்ததும்
சபரி காட்டிலே கிடைத்த அந்த கிழங்கு கனி வகைகளை பறித்து வந்து முதலிலே சுவைத்து பார்த்து அவற்றிலே இனிமையானவைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து ராம லக்ஷ்மணரிடத்திலே சமர்ப்பணம் செய்து வணங்கினாள் அந்த அன்னை. ராமரும் லக்ஷ்மணரும் அதை ஆனந்தமாக உண்டு மகிழ்ந்தார்கள். பக்தருடைய எச்சில் பட்ட உணவை இன்னமுதாக ஏற்பதிலே சிவபெருமானுக்கு தானும் சற்றும் சளைத்தவர் அல்ல என்பதை ராமபிரானும் உணர்த்தினார். ராமபிரானுடைய பரிபூர்ண அருள் சபரிக்கு கிடைத்துவிட்டது. தன் பாதம் பணிந்து வணங்கி நின்ற சபரியை நோக்கிய அண்ணல் ராமபிரான், அம்மா அம்மா உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்க, அதற்கு சபரி அன்னையோ ராமா, புனிதமான பம்பா நதி முழுவதும் எல்லோருக்கும் உதவாத வண்ணம் புழுக்கள் பெருகி அசுத்தமடைந்திருக்கிறது ராமா. அதனை மீண்டும் தூய்மைப்படுத்தி நல்ல நீராக மாற்றி அருள வேண்டும். இப்பொழுதெல்லாம் ஆறுகள் எல்லாம் சுத்தப்படுத்துகிறார்களே, அதுபோல ஒரு பைசா செலவில்லாமல் சபரி அன்னை அதை மாற்ற வேண்டும் என்று ராமபிரானத்திலே கேட்டுக்கொண்டார். மீண்டும் பம்பா நதி புனித நீராக மாற வேண்டும் என்று வேண்டி நின்றார். மரவுரி தரித்து காட்சியளிக்கின்ற நீ ஒரு கணம் இந்த ஏழைக்காக சக்கரவர்த்தி திருமகனாக காட்சி தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டாள் சபரி அன்னை. ராமபிரான் புன்முறுவல் பூத்த மாதிரி, தாயே தாயே, இதற்கு நான் ஏன் வரம் கொடுக்க வேண்டும்? நீ பக்தியிலே சிறந்தவள், நீயே புனிதமானவள். உன் பாதங்கள், உன் பாத தூணியே பம்பையை தூய்மையாக்கிவிடும். பம்பையில் நீ இறங்கி ஒரு நொடி நின்றால் கூட போதும், அது தூய்மையாகிவிடும். மற்றபடி சக்கரவர்த்தி திருமகனாக நான் காட்சி தர வேண்டும் என்கின்ற உன்னுடைய விருப்பத்தை நான் பூர்த்தி செய்கிறேன் என்று சொன்னார். சபரி அன்னை வாழ்ந்த காலம் ராமாயணத்த காலத்தை ஒட்டி நடந்திருக்கிறது என்பது மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது. ஆக சபரி அன்னையும் அந்த அன்னையினுடைய மகிமையும் சபரி அன்னை பக்தியும் இதை கண்ட ஸ்ரீ ராம பகவான் சபரிக்கு வந்து அருள் வழங்கி பம்பா நதியையும் தூய்மைப்படுத்தி நமக்கு மிகப்பெரிய ஒரு காவியத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இனி ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் பம்பா நதி காணுகின்ற பொழுது, பம்பா நதியிலே மூழ்குகின்ற பொழுது சபரி அன்னை பக்தியை நினைத்து பெருமை கொள்ள வேண்டும். அங்கே அவர்கள் தலைமுழுகின்ற பொழுது பக்தியோடு சபரிமலைக்கு செல்வோம். புனிதமான பம்பா நதியை தூய்மைப்படுத்துவோம். நாம் வணங்கும் ஒவ்வொரு பக்திக்கு பின் ஒரு தெய்வீக இதிகாசங்கள், காவியங்கள் இருக்கிறது. அதை வருகின்ற இளைய தலைமுறைக்கு நாம் தெரிவிப்போம். இதோ இதை பின்பற்றி முக்கியமாக பாதுகாக்க வேண்டும். அந்த நதியையும் அந்த இடத்தையும் சபரிமலையும் சுத்தமாக நாம் பாதுகாக்க வேண்டும். பக்தியோடு செல்ல வேண்டும். நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும். சீரடிக்கு எப்படி நாம் செல்லுகிறோமோ அதுபோல சபரிமலைக்கும் நாம் செல்ல வேண்டும். சபரிமலைக்கு செல்லுகின்ற அந்த ஐயப்ப பக்தர்களுக்கு சாய் பக்தர்கள் ஒத்துழைக்க வேண்டும். ஆகவே இந்த பதிவை நாம் அந்த சபரி அன்னையினுடைய பக்தியை பதிவை பார்த்து அவரை போல நாமும் இறைவனிடத்திலே, நம்முடைய குருமார்களிடத்திலே நல்ல பக்தி கொண்டிருக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே சொல்லி மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம், சிந்திப்போம், வெற்றி பெறுவோம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து. ஜெய் சாய்ராம்.